This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode Shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. App name is Buy Mode e-shopping. Application link descriptionல கொடுத்திருக்கேன். ஆப்பை click பண்ணி shopping பண்ணுங்க. Enjoy பண்ணுங்க. Happy shopping. அனைவருக்கும் இப்போ நம்ம டிஜிட்டல் சேவல் வந்து என்எஸ்டிஎல் பேன் போடலாம். என்எஸ்டிஎல் பேன் வந்து ஒரே நல்ல பேன் நம்பர் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துடுது. அது எப்படி பதிவு பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. போயிட்டு இப்போ டிஜிட்டல் சேவலில் லாகின் பண்ணிவிட்டு என்எஸ்டிஎல்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் வித் டிஜிட்டல் சேவல் கொடுத்துட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு இது இருக்கும் நமக்கு. ஸ்கேன் பேஸ்டு இகேவிசி. இகேவிசி வந்து ஆதார் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ தான் அதில் வரும், ஆனால் உடனே வந்துடும் பேன் நம்பரு. கேன் பேஸ்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் பேன் நம்பர் எஸ்எம்எஸ் வரும். அப்புறம் ஒரு 2 நாளில் வந்துட்டு பேன் வரும். அப்புறமேட்டு உங்களுக்கு 1 வீக்கில் ஃபிசிக்கல் பேன் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்கேன் பேஸ்டு போடுவோம், ஏன்னா அதில் போடுற ஃபோட்டோ சைன் தான் நம்ம கார்டில் வரும். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேன் டைப்பு 49A. அடுத்து வந்துட்டு கேட்டகரி இண்டிவிஜுவலு. பேன் டைப் வந்துட்டு போத் 2 பேனும் வேணும், வேணும், ஃபிசிக்கல் பேனும் வேணும். ஆதார் இருக்கிற மாதிரி பேர் டைப் பண்ணிருங்க. ஆதார் இருக்கிற மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த், நேம் டைப் பண்ணி சரிங்களா? பண்ணிவிட்டு மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி. இதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. உங்கள் டேட் அண்ட் டைம் வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? டேட்டு, மந்த்து, அப்புறம் இயர், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி தான் இதில் எடுத்துக்கும். இதில் பார்த்துக்கோங்க, எல்லாம் டைப் பண்ணியாச்சு. செட்டிங் மட்டும் மாற்றிடுங்க. டைம் செட்டிங் போய் ஃபார்மேட்டில் போயிட்டு டேட்டு, மந்த்து, இயர் வர மாதிரி போட்டிங்கன்னா பேனுக்கு வந்து கரெக்டாக வரும். டேட்னா ரிவர்ஸில் வரும், அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி பேர், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட் பேமெண்ட் கேட்கும், பேமெண்ட் கட்டிவிடுங்க. இந்த நேரம் வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்சிஐடி கேட்கும். சிஎஸ்சிஐடி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அப்புறம் வேலட் பின் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரொசீட் டு பேன் கேட்கும். ப்ரொசீட் டு பேன் கொடுத்துருங்க. ப்ரொசீட் டு என்எஸ்டிஎல் போட்டு கொடுங்க. உள்ள போய்டும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு உள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ரெஜிஸ்டர் நவ் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்கள் பேர், உங்களோட அட்ரஸ்ஸு கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துன்னு ஓடிபி வரும். அடுத்தது மெயில் ஐடி கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து மெயில் ஐடி வரும். மெயில் ஐடி கொடுத்துட்டு ஓடிபி, மெயிலுக்கும் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி கொடுத்து வேலிடேட் பண்ணிவிடுங்க. இதில் பண்ணதுனால கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் பேக் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். பண்ணலைன்னா இந்த ஐடி வராது. சரிங்களா? பேக் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கிளிக் பண்ணி போட்டுக்க வேண்டியது. இப்போ சப்மிட் பண்ணியாச்சு. அது ஓடிபி வந்து ஓடிபி போட்டதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம பேனுக்கு அப்ளை பண்ண போயிடலாம். சரிங்களா? இப்போ சப்மிட் பண்ணிட்டோன்னா ஓடிபி சப்மிட் பண்ணிட்டு கஸ்டமர் பேன் அப்ளை பண்ண போயிடலாம். இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கஸ்டமரோட ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. இங்கே ஸ்ரீ கல்யாணம் ஆண்களாக இருந்தால் ஸ்ரீ, ஆண்களுக்கு ஸ்ரீ தான். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் ஸ்ரீமதி, கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தால் ஸ்ரீமதி, கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் குமாரி. சரிங்களா? கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும், பார்த்துக்கோங்க. குமார் முருகேசன் இருந்தால் ஃபர்ஸ்ட் நேம், எப்பயுமே அப்ளிகேஷன் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அப்பா பேருக்கு கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் இன்ஷியல் முன்னாடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேமில் வந்து இன்ஷியலுக்கு என்ன அப்ரிவேஷன் அது கொடுத்துக்கோங்க. முருகேசன் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா எம்முக்குரியது எம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து முருகேசன் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட் நேம் வந்து குமார்னு டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குமார் முருகேசன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நேம் வந்து குமார் போட்டுட்டு லாஸ்ட் நேம் வந்து முருகேசன் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த் அதே எடுத்துக்கும். இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம பேரெல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ், ஏதாவது அதர் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதர் நேம் ஏதாவது இருக்கான்னு கேட்குது. அதர் நேம் வந்து இல்லைன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போயிடும். இது வந்து இப்போ அப்பாவோட பேர் வேணுமா அம்மாவோட பேர் வேணுமா அப்பாவோட பேர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்பாவோட ஃபர்ஸ்ட் நேம் அப்பாவோட பேர் 2 டைம் கொடுத்துருங்க. இப்போ அப்பாவோட பேர் 2 டைம் கொடுத்தாச்சு. கொடுத்தது கீழே வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். இதில் வந்துட்டு சேலரி என்னவோ அது கொடுத்துக்கோங்க. இன்கம் சோர்ஸ் ஃப்ரம் அது என்ன கேட்குறது அது கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி அதுலேருந்து எடுத்துக்கும். அட்ரஸ் வந்து ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் பர் ஆதாரில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆதாரில் இப்போ ஒரே நேம் 2 இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் 2 இடத்துல ஒரே நேம் கொடுத்தீங்கன்னா வராது. ஏதோ ஒன்று மட்டும் எடுத்துக்கும். ஆஃபீஸ் அட்ரஸ் தேவையில்லை. ஜஸ்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தேவையில்லைக்கு பாஸ்வேர்ட் போயிடும் பேன் கார்டு. சரிங்களா? வேறு அப்பாயிண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தேவையில்லை. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அந்த பின்கோடு தகுந்த மாதிரி அதே எடுத்துக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் மட்டும் செலக்ட் மட்டும் பண்ணுங்கள். இங்கே அதிலே எடுத்துக்கும் பாருங்கள். நம்ம ஒன்றும் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணோம்னா அதே எடுத்துக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கிறோமோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆதார் 3க்குமே ஆதார் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்ருங்க. நம்ம ஆதார் மட்டும் தான் வைக்க போகிறோம். 3க்கும் ஆதார் மட்டும் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ஸ்கேன் பண்ண காப்பி வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். ஃபோட்டோ வந்துட்டு 200 டிபிஐயில் வச்சு 3.5 2.5 சென்டிமீட்டரில் ஃபைல் பண்ணி அது ஸ்கேன் பண்ணிக்கணும் 50 கேபிக்குள்ளே. அதே மாதிரி இது சைனுக்கும் அதே தான். ஆனால் சைஸ் மட்டும் கம்மி. 2.5 2 சென்டிமீட்டர்லேருந்து ஹைட்டு 4.5 சென்டிமீட்டர் அகலம் 50 கேபிக்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கணும். டாக்குமெண்ட் வந்து ஆட் பண்ணாதீங்க. வெறும் ஆதார் மட்டும் அப்லோட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட் வைக்கிறீங்கன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஜெராக்ஸ் எதுவும் வைக்காதீங்க. ஒரிஜினல் வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. ஆதார்லாம் ஒரிஜினல் வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிளேஸ் எந்த உங்கள் சென்டர் பிளேஸ் எதுவோ உங்கள் சென்டரோட அட்ரஸு ஊரை டைப் பண்ணி விட்ருங்க. எங்கே வெரிஃபிகேஷன் பிளேஸ்ன்னு கேட்கும், டைப் பண்ணி டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் மட்டும் தான் எடுத்துக்கும். பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓடிபி கேட்கும். இந்த இதுக்கு யூடிஐக்கு இதுக்கு இது வித்தியாசம் என்னென்னா வெரிஃபை பண்ணிவிடுங்க. இதுக்கு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா யூடிஐயில் வந்து ஆதாரில் ஃபோன் நம்பர் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆஃப்லைனில் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் என்எஸ்டியில் வந்து ஆதாரில் ஃபோன் நம்பர் இருந்தால் கஸ்டமர் பேரில் வர தேவையில்லை. ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைக்கல அப்படின்னு நேரில் வந்து கைரேகை வைக்கணும். சரிங்களா? ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். கொடுத்துட்டு ஏதாவது எடிட் இருந்து ரிவ்யூவில் பாருங்கள். ஏதாவது எடிட் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் ஓடிபி ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். சரிங்களா? அப்படி இல்லை கஸ்டமர் நேரில் இருக்குன்னா பயோமெட்ரிக் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஓடிபி பேசிட்டே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓடிபி கிளிக் பண்ணிட்டோம். சென்ட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. இதில் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வியூவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா? வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். பேன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? சரிங்களா? இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்துடும். அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆதாரில் இருக்கிற மாதிரி எல்லாம் டைப் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பேன் நம்பர் வந்து மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேன் உங்கள் மெயிலுக்கு ஒரு 2 நாளில் வந்துடும். 1 வீக்கில் ஒரிஜினல் பேன் அவங்க வீட்டுக்கு போயிடும். சரிங்களா? தேங்க்யூ. இதுதான் என்எஸ்டிஎலோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்.